ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? கரெக்டாக தனுஷ் சொன்னார் பாருங்க, கூட நாய்க்குட்டி கூட அம்மா பிடிக்கும். அது மாதிரி அம்மான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உறவுன்னே சொல்லலாம். அதுவும் என்னோட அம்மான்னும் போது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு 1வது வகுப்பு படிச்சுட்டு ஒரு 19 வயசில் 1973 மெட்ராஸ்க்கு புதுசாக ஒரு வாழ்க்கையை துவங்குறாங்க கிராமத்து பெண் அப்படின்னும் போது அவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க சாதித்த இந்த சாதிப்பு முழுக்கமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அப்பாவோட அவங்க சேர்ந்து செய்த பயணங்கள் தான். அந்த பயணத்தில் ஒரு 80% வெற்றி கிடைச்சது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட டேலண்ட்டு தான் முக்கியமாக சொல்லணும். அவங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் பார்த்திங்கன்னா பல திறமைகள் அவங்கக்கிட்ட இருக்குது. நல்ல உழைப்பு, நல்ல முயற்சி, அறிவு திறன் சொல்லலாம், துணிவு, ஜான்சி ராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாம் யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க, நேர்மையாக பேசுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசு அதிகாரியாகட்டும் என்னவாகட்டும் அவங்க துணிச்சலாக பேசுவாங்க. எங்கேயுமே செல்லக்கூடிய செயல்கள் எதுவுமே கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க துணிந்து நின்று நேர்மையாக தான் பேசி எங்களுக்கு வீட்டுக்கு வேலைகளாகட்டும் எந்த வேலையாகட்டும் அவங்க செய்வாங்களே தவிர லஞ்சன்றது அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு உறுதியான ஒரு பெண்மணின்னு கூட சொல்லலாம். அதை நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய கணவரே சொல்லுவார், அவங்க 1வது வகுப்பு படித்தவங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு 10 MBAக்கு சமமான ஒரு திறமை கொண்டவங்க தான் உன்னோட அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை வர்ணிக்கிற அளவுக்கு அவர் அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே திறமையானவங்க. அவங்க ஒரே பலவீனம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம். யாருன்னா இறக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அதே பார்த்திங்கன்னா பல விதத்தில் அவங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். அந்த இறக்க குணம்ன்றது தாயார் அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். அம்மான்னு கூப்பிட்றாங்கன்னும் போது அவங்க கண்டிப்பாக ஒரு உதவி செய்வாங்க. அந்த உதவி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தலைவேதனையாகவே சேரும். எனக்கு பிடிச்ச சிங்கப்பெண்கள் பார்த்திங்கன்னா 2 பேர். ஒன்று என்னோட அம்மா, இன்னொன்று தமிழ்நாட்டுக்கே அம்மானே சொல்லலாம். அவங்களோட திறமைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே திறமையானவர்கள். அந்த திறமையில் ஒரு 50% பார்த்திங்கன்னா என்னோட அம்மா கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக இருந்தவங்க. ஸோ அவங்களோட திறமையில் ஒரு 10% நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லா சாதிக்கலாம். நம்ம பெண்கள் எப்பயுமே யாருக்குமே அஞ்சாமல் துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம அம்மாவை ஒரு முன்மாதிரியாக வச்சு நம்ம வாழறோன்னும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சாதிக்கலாம். அதுவும் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா லைஃப்பில் பொருளாதார ரீதியில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 0ன்ற வாழ்க்கையில் ஆரம்பித்து எங்கள் அப்பாவை ஒரு ஹீரோவாக்கின ஒரு பெருமை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை தான் சேரும். அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க என்னோடய அம்மாவுக்கு நான் இந்த அன்னையர் தினத்தை சமர்ப்பிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என் அம்மாவுக்காக நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட அம்மா இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது என்னென்ன சிறப்புகள் செய்யணும், என்ன மரியாதை செய்கிறோம், அது செய்கிறது தான் ரொம்ப சிறப்பே தவிர அதுக்கப்புறம் பெருமை பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுகிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பார்த்திங்கன்னா 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லைன்னே நான் சொல்லுவேன். எப்பயுமே இந்த அன்னையர் தினத்துக்கு என்னோட அம்மாவுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். நான் பள்ளி பருவத்திலேருந்தும் கல்லூரி பருவத்திலேருந்தும் நிறைய பட்டிமன்றங்கள், பேச்சு, கவிதைகள் எழுதுவேன். இன்னைக்கு இந்த கவிதையை என்னோட அம்மாவுக்காக நான் எழுதியிருக்கேன். அம்மா என்ற ஒற்றை வார்த்தை மாதா, பிதா, குரு, தெய்வம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒற்றை மந்திரம். கருவில் உருவாகி கல்லறை செல்லும் மட்டும் எதிர்பார்ப்பில்லாத தூய நண்பன் தரக்கூடிய உறவு இது. ஈயரும்பு வைக்காமல் இமைப்போதும் விலகாமல் உறக்கம் பசி மறந்து நெஞ்சுக்குள் வைத்து வளர்க்கின்ற உறவு இது. கண்ணீர், துன்பங்கள், வலிகள், வேதனைகள் கண்டவுடன் ஓடி நிற்கின்ற உறவு இது. நித்தமும் நொடி நொடியாய் உண்டோமா உறங்கினோருமா என்று நம்மை எண்ணிக்கொண்டு வாழும் உறவு இது. 10 தாய் இருந்தாலும் பெத்த தாய்க்கு ஈடாகுமா? தந்தை இல்லா சிசு நிலையும் தாயில்லா சிசு நிலையும் சொல்லவும் தேவையில்லை. கருவறை முதல் கல்லறை வரை அம்மாவை நேசிப்போம், சுவாசிப்போம், பூஜிப்போம். ஸோ இந்த கவிதை தான் நான் இன்றைக்கி என்னோட அம்மாக்காக எழுதியிருக்கேன். அன்னையர் தினத்துக்காக என்னோட அம்மாவுக்கு அந்த ஆண்டவன் நீண்ட ஆயுள வழங்கணும் அப்படின்ட்டு நான் இந்த அன்னையர் தினத்துக்கு வேண்டிக்கிறேன்.
என்னதான் நான் என்னோட அம்மாவை ரொம்பவே பூஜித்தாலும் என்னோட இன்னொரு தாயின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவை தான். ஸோ தாய் தந்தை அப்படின்னு போகிறதோட தாயின்ற இடத்துலையே நான் என்னோட அப்பா வச்சுருக்கேன். என்னோட அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோவை எல்லா அன்னையருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லா வீடியோ பேசும்போதும் நல்லா கம்பீரமாக குரல் வரும். உங்கள் குரல் நல்லா இருக்குன்னு நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்பா இவங்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வராமல் இருக்காது. அடுத்தபடி தொண்டை பார்த்திங்கன்னா கமராமல் இருக்காது. இது எல்லாருக்குமே இருக்கும். இதுதான் நம்ம மனசில் இருக்க அன்போட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்னோடய அம்மா அப்பா 2 பேர் கஷ்டத்தை நான் பார்த்ததால் இதெல்லாம் பேசுகிறதுக்கு கூட என்னால் முடியல. அடுத்த பதிவில் சந்திப்போம்.